நம் கல்லூரியின் மகளிர் தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராய் பங்கேற்று உரையாற்ற வந்திருக்கும் இலக்கிய பேச்சாளர், ஆலோசகர், மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர், கவிஞர், மதிப்பிற்குரிய திருமதி து. ருக்மணி பன்னீர்செல்வம் அவர்களை கொங்கு மண்ணின் சார்பாய் இருவரும் கூப்பி வரவேற்கின்றோம். இவர் 27/2/1967 பிறந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக பள்ளி, கல்லூரி ஆசிரியர்கள், தனியார் நிறுவனங்களின் அலுவலர்கள், பணியாளர்கள், வணிக பிரதிநிதிகள், ஆயுள் காப்பீட்டு கழக பணியாளர்கள், வேலூர் தோல் தொழிற்சாலை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு மனிதவள மேம்பாடு மற்றும் பணி மேம்பாட்டு பயிற்சிகள், ஆளுமை திறன் பயிற்சிகளை சிறப்பாக வலித்து வருகின்றார். 21 ஆண்டுகளாக தமிழகம் மற்றும் அயல்நாட்டு தமிழ் அமைப்புகள், கல்லூரிகள், கம்பன் கழகங்கள், தொலைக்காட்சிகள், பொதுமன்றங்கள் உள்ளிட்டவைகளின் கவியரங்கம், பட்டிமன்றம் உள்ளிட்ட அனைத்து வகையான இலக்கிய நிகழ்வுகளிலும் பங்கேற்று சிறப்பான சொற்பொழிவாற்றி வந்திருக்கிறார். இவரது விரல்களில் கள்ளிப்பால் வடியும் கவிதையாய் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு புறாக்களும் வில்லேந்தும் சிந்து சமவெளி நாகரிக வரலாறு, இந்திய வரலாறு கண்ட இணையிலா அரசிகள், வில்லேந்திய புறாக்கள், நவீன இந்திய அரசியலமைப்பு வரலாறு இவரது நவீன படைப்புகள். மகாத்மா அறக்கட்டளையின் சிறந்த பேச்சாளருக்கான விருதினை இவர் பெற்றிருக்கிறார். மேலும் சிறந்த கவிஞர் 2008க்கான விருதினை இவர் பெற்றுள்ளார். மேலும் வேலூரில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் பெரியார் அண்ட் ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் என்னும் தலைப்பில் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வு படிப்பினையும் மேற்கொண்டிருக்கிறார். உலக தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம், வேலூர் தமிழ் சங்கம், ஆக்கவேலை தொண்டர்கள் சங்கம் இவற்றில் உறுப்பினராகவும் உள்ளார். இவரால் நமக்கு, நம் பெண் இனத்திற்கு, நம் பெண்ணின் குலத்திற்கு பெருமை. இம்மகளிர் தின விழாவில் நாமும் உறுதி புனைவோம். நாட்டின் மிகச்சிறந்த பெண்மணியாய் உயர்வோம். மல்லை கடலருகே மணித்தமிழே அன்றொரு நாள் கல்லை சிலை வடிக்கும் சூழ்ச்சிதனை சொல்லித் தந்தாய். சொல்லில் சிலை வடிக்கும் சூழ்ச்சிதனை சொல்லித் தந்தால் உன் பிள்ளை நான் பெருங்கவிஞர் ஆகிடுவேன். தாயே தமிழே வணக்கம். ஒரு 85 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சக்தி ஒரு ஆலமரத்தின், ஆல விருட்சத்தின் விதையினை இந்த மண்ணிலே விதையிட்டார். அந்த சக்தியின் பெயர் ருக்மணி அம்மாள். இன்றைக்கு விழுதுகள் பரப்பி கொங்கு தேசம் எங்கும் கல்வி கூடங்களாக விழுதுகள் பரப்பி இருக்கின்ற இந்த ஆல விருட்சத்தின் விதையினை அன்றைக்கு ஒரு ருக்மணி அம்மாள் நாச்சிமுத்து என்கின்ற ஒரு சக்தி விதையிட்டார். அதற்கு பிறகு அவர்களால் ஈண்டெடுக்கப்பட்ட அருட்செல்வர் ஐயா மகாலிங்கம் அவர்கள் இந்த மண்ணை தாண்டி உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு கைகூப்பி வணங்கத்தக்கும் வண்ணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருந்தகையாய் 20 கல்வி நிறுவனங்கள், 18 தொழில் நிறுவனங்கள், 2 மருத்துவமனைகள் என்று பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை அளிப்பதோடு மட்டுமின்றி பல இளைஞர்களின் வாழ்விலே ஒளியேற்றுகின்ற கல்வி பணியையும் தொழிற்பணியையும் ஒருங்கே செய்து கொண்டிருக்கின்ற ஐயா அருட்செல்வர் அவர்களின் வாழ்க்கை துணையாக வந்து இன்னொரு சக்தி மாரியம்மாள் என்கின்ற அந்த சக்தி இந்த ஆல விருட்சம் மேலும் வளர்வதற்கு தன்னுடைய பணியை, தன்னுடைய கரத்தை இந்த விழுதுகள் கிளை பரப்புவதற்கு தன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் அவர்களுடைய ஆசியாலும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் அன்பாலும் இன்றைக்கு இத்தனை பெண் பிள்ளைகள் இந்த அரங்கம் கொள்ளாமல் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் இட்ட விதை.
இன்றைக்கு மேடையிலே அடுத்ததாக மிக சுறுசுறுப்பாக, அவருக்கு இங்கு ஒரு பெரிய ரசிகர் மன்றமே இருக்கும் என்று நான் கருதினேன். அப்படிப்பட்ட கைத்தட்டல்களை வாங்கினார் நம்முடைய அம்மையார் செயலாளர் அவர்களுடைய வாழ்க்கை துணைவியார் ருக்மணி ராமசாமி அவர்கள். அவர்கள் இன்றைக்கு கண்ணெதிரிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுறுசுறுப்பு, இதற்கு அடையாளமாக எறும்பையும் தேனியையும் சொல்வார்கள். அந்த எறும்புக்கும் தேனிக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்டாக அவர் இருப்பாரோ என்று ஒரு சக்தி ருக்மணி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார். அடுத்ததாக இன்றைக்கு உங்கள் அத்தனை பேரின் விருப்பத்தாலும் சிறப்பு விருந்தினராக இன்னொரு ருக்மணி நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். இப்படி மணிமணியான பிள்ளைகளை பார்ப்பதற்கு எந்த பாக்கியம் செய்தேனோ என்று சொல்லும் வண்ணமாய் இன்றைக்கு இந்த ருக்மணி மகிழ்ச்சி கடலில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 2 பெண்கள்